Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category, third revision test 2024, Tirunamalai, கரூர், கன்னியாகுமரி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் தேர்ட் ரிசன் டெஸ்ட் 2024 இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தா 4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் திருவண்ணாமலை, கரூர், கன்னியாகுமரி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இன்னும் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடக்காமல் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது இது அப்படியே வருமா சார் அப்படின்னு. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாடலில் வரும் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கின்ற நோக்கத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதில் இருக்கிற ஆன்சர்ஸ், ஏன்னா 1 மார்க் நமக்கு மிகப்பெரிய செக் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம்லேயே சொல்லும் போது இதில் பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக்கும் +2 பப்ளிக்கும், +2 பப்ளிக் ரொம்பவே டஃபாக இருந்தது இங்கிலீஷ். +1 வந்து இட்ஸ் ஓகே, ஓரளவு பரவாயில்லையா இருந்து 1 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் வந்து இன்டீரியர் கேட்டது, மற்றபடி மற்ற எல்லா கிட்ட ஈஸியாக தான். ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது ஸோ அதில் இருக்கிற 1 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்கணும். கன்டென்ஷன், தட் மீன்ஸ் 10 years எஃபோர்ட், ட்விட்ச்டு ஆப்ஷன் பி, ஃபோல்டட், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டெம்ப்டட் ஆப்ஷன் பி, அட்ராக்டட். ஆன்டனிம்ஸ் பாருங்கள், டைலேட்டட் அப்படின்னா வைடன் சொல்லுவோம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நேரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டனிம்ஸ் சொல்லக்கூடியது. ஏன்னா நேரோவில் அதனால் ஸ்ட்ரெங்கன்னு சொல்கிறோம். கிளாய்ஸ்டர்னா இது எதுவும் மேட்சபிள் இல்லை, அதனால் வந்து என்க்ளோஸ்ட் சினானிம்ஸ் க்ளோஸ் சொல்லுவோம். ஸோ ஆன்டனிம்ஸ் ஓப்பன். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஆப்ஷன் அப்படின்னா வந்து இப்போ க்ளோசிங் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து ஆப்ஷன் டி வந்து வேக்கப் சொல்கிறோம், வேக்ஃபுல் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கரெக்ட் ஃபோட்டோஸ். Next brotherhood, UPSC Union Public Service Commission. Next I tried aerobic several times but I could not கீப் அப். ரொம்ப முக்கியமான கீப் அப் தான் போடணும். கீப் ஆன் பண்ண, கீப் பண்ணால் கண்டினியூ, கீப் அப். பேப்பர் வால், தட் மீன்ஸ் வால் பேப்பர் கெய்ஸ்டு அட்டன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனில் ஆட் ப்ளஸ் பிபி, நம்ம வந்து இஃப் யூ ஹேட் கம் ஷி உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பி. ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி தான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஆட் ப்ளஸ் பிபி போன பல டைம்ஸ் சொல்லுவாங்க. அந்த மெத்தட் தான். நெக்ஸ்ட் இது நிறைய டைம் கேட்டுருங்க. லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுருக்க ஜிஆர் சக்ஸஸ் இதில் போட்டுருக்க கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது கிராமர் கேட்டகரி பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், பஞ்சுவேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பேராகிராஃப் வந்து லைஃப் போயம் பேராகிராஃபும், நெக்ஸ்ட் சீக்கிரம் மிஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். நெக்ஸ்ட் ரைமிங் ஆர் ரைம் ஸ்கீம், பேராபிரேஸ், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங், நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் சம்மரி சிம்பிளாக தான் கொடுத்தேன். ஸ்பாட்டர் நல்லா கவனிங்க. ஹி ஹேஸ் கிரே ஹேர்ஸ் கிடையாது ஹேர். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ்னா ஐ குட் அக்செப்ட் த இஃப் இப்போ தான் வாஸ் எடுத்து இஃப் வேர் யூன்னு கம்பேர் பண்ணுறோம். ஷீ இஸ் ஸ்லீப்பிங் ஃபார் கொடுத்தோம், அப்போ ஷீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் கம்பேர் பண்ணுறோம். த எலிஃபண்ட் இஸ் த லார்ஜஸ்ட். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. நாடிடெல் பேராகிராஃப் வந்து ஏஜ்டு மதரும் அது லிட்டில் ஹீரோ பழந்தரும் ரெண்டுமே ரொம்ப வந்து சிம்பிளாக தான் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜுக்கான பாயிண்ட் கம்ப்ரிகன்ஷன். ஸோ சம்டைம் பேசேஜுக்கான டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாயிண்ட் காம்ப்ரிகன்ஷன் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கரூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பாருங்கள். கேக்கல் ஷார்ட் பை, பஸ்ஸில் வந்து கமோஷன், ரஷ் சொல்லுவாங்க, ரஷ் இல்லை கமோஷன், ரெப்ளன்ஷ்மெண்ட் ஆப்ஷன் ரெஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிசம் பெவில்ட் அப்படின்னு ஸ்டாண்டிங் சொல்கிறேன். கன்சியூமர் இன் எடிபிள், எடிபிள்னா வந்து பார்த்தா கன்சியூமர் எடிபிள் ஐ மீன் நம்ம வந்து சினானிம்ஸ் சொல்லும் போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இக்னோரண்ட்னா வந்து ஃபூலிஷ் ஆர் இன்ட்டு வந்து இன்னசென்ட் சொல்லுவோம். ஆன்டினிம்ஸ் இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பாசர்ஸ் பை சொல்கிறோம். என்லார்ஜ், எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், ஆல் கைண்ட் ஆஃப் நியூஸ் வேர் புட் அப் ரொம்ப முக்கியமான ஒரு பிரேசல் வேர்ப். ஏன்னா இது லாஸ்ட் லெசனில் இருக்குது. சைட் வாக். நெக்ஸ்ட் ஐ டிடன்ட் டர்ன் அப் டியூ டு யூஸ்வலி எல்ப்ஸ், ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறது. நோ சூனர் வந்து தென். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கிராமர், நோ ஒன் ஹேஸ் பாட் தட் த டிக்கெட், I have not been bought கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் இன்டைரக்ட், அஜய் ஆஸ்க்ட் his friend who had taken his English book. ஏன்னா இது நம்ம WH டைம் அது, அப்போ who had taken his English book கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பஞ்சுவேஷன், அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஆன் சீயிங் த டாக் த கேட் ரேன் அவே. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து பார்த்தா as soon as the cat saw the dog it ran away, as soon as the cat saw the dog it ran away. நெக்ஸ்ட் ஜம்பிள் சென்டென்ஸ், ரோடு மேப். நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சால் எழுதின சாய்ஸ் பேசேஜ் காம். நெக்ஸ்ட் 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் போல ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எழுதலாம். பிக்சர், நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங். நெக்ஸ்ட் ஸ்பாட்டர் பாருங்க. அஜய் லிவ்ஸ் இன் த இன்ஸ்டேட், மை ஃபாதர் அண்ட் ஐ வேர், வாஸ் கிடையாது இமேஜினேஷன் ஐ வேர், ஹேவ் எடுத்துட்டு ஆஸ் போடுறோம். மேத்தமேட்டிக்ஸ் ஆர் எடுத்துட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சதீஷ் ப்ரிப்பேர் வந்தாவே ப்ரிப்பேர், இன்ஃபரர், சீனியர், ஜூனியர் வந்து தேன் எடுத்து 2 போடணும். நெக்ஸ்ட் மெமரி போயம் ரொம்ப முக்கியம். வீ கேன் புல் அண்ட் ஆல் அண்ட் புஷ் அண்ட் இன்னும் அந்த ஃபைலைன் இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சீக்ரெட் ஆஃப் மிஷன் நம்ம கேட்டாங்க. அந்த ஃபைலைன் ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட்
நான் டீடைல் பேரா பொறுத்த வரைக்கும் முள்ளனும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ் பண்ண 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் கம்மி கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். சூப்னா மூவ் வெரி குயிக்லி, கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட், சர்ப்பிங் ட்விட்டிங், வேம்டுனா ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுல்லின்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து இது மேட்சபிளாக இருக்கிறது வந்து புல்லோடு தான் மேட்சபிளாக இருக்கும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்டும் வரும். ஸோ நான் கம்பேரிசன் வேம்டு வந்து புஷ்டும் கம்பேர் பண்ணலாம் சினானிம்ஸில், ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தா புல்லோடு டேப் ரெண்டும் ஓவரால் மேட்சபிளாக இருக்குது. பைபர்கேட்டட்னா மெர்ஜ்னு சொல்லுவோம் ஆன்டனிம்ஸ், அது மெர்ஜில் வந்து கம்பைன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆரிஃபைட்னா அமைதியாக இருக்குது. எஸ்கிமோஸ் தான் அசோசியேஷன். எம்பிஜி இது கேட்காத ஒரு அப்ரிவேஷன் கேட்டுக்கிறாங்க. மைல்ஸ் பெர் கலோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் பேக்கில் இருக்குது. சம்மிட் நக்கல் அண்ட் அது 6th யூனிட்ல பிரேஸ் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. மவுத் வாஷ். நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் ஆஃப் செவரல் வார்னிங் இருந்த போதிலும் நீ கண்டினியூ டு ஹி வாஸ் செலக்டட். இது பிடிஏ கொஸ்டின். தே பேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப் நெவர்த்லெஸ் எல்லாரும் என்ன ஆல்தோப்பெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா ஆல்தோனா பிகினிங்கில் போதும், நெவர்த்லெஸ்லாம் இருந்த போதும். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்க. யுவர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ், டோன்ட் பி கேர்லெஸ். மாயா செட் வென் இஸ், அப்போ மாயா ஆஸ்க்டு வென் ஜிக்ஸாக் வாஸ் கம்மிங் ஹோம், வென் ஜிக்ஸாக் வாஸ் கம்மிங் ஹோம் கம்பேர் பண்ணுறோம். பஞ்சுவேட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பர் ரமேஷ் சேஞ்சர் இஸ் ட்ரெஸ் வெண்ட் அவுட்ல. அப்போ நம்ம இந்த மொத்தம் ரெண்டு மூணு நம்ம இது ஆன்சர். பீயிங் சேஞ்சர் இஸ் ட்ரெஸ் ரமேஷ் வெண்ட் அவுட் பிளே, அல்லது வந்து வேறு எப்படி கம்பேர் பண்ணலாம்னா சேஞ்சிங் ஸ்ட்ரெஸ் ரமேஷ் வெண்ட் அவுட் டு பிளேயும் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஈஸியாக ரோடு மேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேரா போயம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு கேட்டகரி நமக்கு லேர்ன் பண்ணியிருக்கமான்றது நல்லா தெரிஞ்சுங்க. இதில் கம்பேரிசன் பண்ணும்போது சில்லி யங் கிரிக்கெட் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தான் டைமிங் ரைம் ஸ்கீம் அலிட்ரேஷன் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காமி ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் எப்பவுமே கேட்காத ஒன்று கேட்டுக்கிறோம். பேம்ப்ளெட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங். நெக்ஸ்ட் மெனி ஆஃப் த புக்ஸ் ஆர் எடுத்துகிட்டு இஸ் காஸ்ட்லி, ஆஸும் சோவும் வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணுங்க. இ கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பை போடும்போது பை கார், பை பஸ், பை சைக்கிள், பை ஏரோப்ளைன் கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஃபுட்ஸும் ஆன் தான் போடணும். நெக்ஸ்ட் இவெண்ட் யூஎஸ் டு ஒர்க்னு கம்பேர் பண்ணணும். ஏன்னா வென் டு அப்ராட் கம்பேரிசன் கொடுங்க. நவ் மதர் குக்ஸ், நவ் மதர் இஸ் குக்கிங் ஏன்னா நவ்னு பர்சன் கண்டினியூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா பட் ரிமெம்பர். ஸோ சீக்ரெட் ஆஃப் மிஷன்லேருந்து இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி போயம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பேராகிராஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஹெர்ரிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபிஷ்னு கம்பேர் பண்ணி இண்டிஜினஸ்லி டொமஸ்டிக்லி ஆர் இன்னேட்லி, எக்ஸாஸ்டட் வந்து டயர்ட், பெக்கோனிங் அப்படின்னா ரெப்பலிங், ஜஸ்டர், சிக்னல், அட்ராக்டிங்லாம் வந்து சினானிம்ஸ் சொல்கிறது. ரெலக்டன்ட் அப்படின்னா வில்லிங், அன்வில்லிங் சொல்லுவோம் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து ஈகர். அன்ரெலக்டன்ட் சொல்லனா தான் வில்லிங் டு டூ சம்திங், அதோட ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்வில்லிங். இது ரெலக்டன்ட் சொல்லும் போது அன்வில்லிங் தான் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகர். நெக்ஸ்ட் ரூட்லி வந்து பொலைட்லி, கிரிட்டீரியன், கிரிட்டீரியா, ரெகுலாரிட்டி, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் கேட்காத ஒரு அப்ரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ ரேன் அவுட் ஆஃப் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 3rd யூனிட்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேர் பிளே ஆர் ஃபேர்வெல் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். பீட்டர் க்ளோஸ் த வித் ஹிஸ் ஃபிங்கர், த போன் இஸ் ரிங்கிங் நவ், த மேட்ச் வாஸ் கேன்சல் டியூ டு ஹெவி ரெயின். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி நோ ஒன் இஸ் borrowing the novels, the novels are not being borrowed from the library, not போட்டு எழுதணும். டைரக்டர் சோஃபியா said they had better go, அப்போ சோஃபியா said that they கொடுத்தாரு, அப்போ they had better go அப்படியே போட்டால் போது தட் மட்டும் கம்பேரிசன் பண்ணிக்கங்க. சிம்பிள் காம்பவுண்ட் கன்ஃபஸ் தட் he was saying, confess is guilt, கன்ஃபஸ் இஸ் கில்ட் ஆர் கில்ட்னஸ் கம்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ரீஅரேஞ்ச், ரோடு மேப், லெசன் பேராகிராஃப். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா எம்பவர்ட் உமன், அதுக்கப்புறம் வந்து அட்டிக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், ஃபைனலாக கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. போயம் பேர நோமன் ஆர் ஃபன், கிரம்பிள் ஃபேமிலி, கண்டிப்பாக கிரம்பிள் ஃபேமிலி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரைமிங் அவுட் ரைம் ஸ்கீமில் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஈஸியாக லைனர் சொல்லும்போது மெட்டாபார் மறந்து விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பேரப்ரேஸ், இந்த லைன் சொல்லும் போது திருப்பி ஈஸியாக லைனர் சொல்லும்போது மெட்டாபார் சொல்கிற மாதிரி தான். சம் கிரிக்கெட் 4 legsனு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டன் கிரிக்கெட் எல்லா கான்செப்ட் எது கொடுத்தா பர்சனிஃபிகேஷன் போட்டுக்கலாம். ஆனால் சம் கிரிக்கெட் 4 legs மெட்டாபார் தான் போடணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தோ ஸ்மோக் பண்ணி கன்னோட்டேஷன் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 hours டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபர் படி, இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ அந்த லைன் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பேசேஜுக்கான சிம்பிள் தான். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் அதே கான்செப்ட் தான் கேட்டேன். நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் நல்லா கவனிங்க. இ ப்ரிப்பர்ஸ் காஃபி தேன் எடுத்துகிட்டு போகணும். ஆஸும் ஸோ ரிமூவ் பண்ணணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு கம்பேர் பண்ணணும். இஸ் அன் ஆனஸ்ட் மேன், மெனி பீப்புள் பிஹேவ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வீ கேன் புல் அண்ட், ஸோ அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு.
இந்த கான்செப்ட் நானிடேல் பேராகிராஃப் வந்து பட் டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ஃபிலிப்ங்க நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஸ் பாயிண்ட் 2 மீஸ். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், கரூர், கன்னியாகுமரி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நிறைய வீடியோ கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அப்லோட் பண்ணேன். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் பேப்பர் பர்சன்டேஷன் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பேப்பர் பர்சன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மெத்தட் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறது ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின பேப்பர் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. இல்லை உங்கள் மிஸ்ஸும் சாரும் வந்து பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் சொல்கிறாங்க, இதை இன்னும் கூட பெட்டராக பண்ணலாம்னு நினச்சாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நம்மளோட நோக்கம் நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட் தான் இந்நாள் வரைக்கும் வீடியோ பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்ம சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன்